கர்த்தர் கொடுத்த இந்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி சாம்பல் புதன் சொல்லி நம்ம ஆரம்பித்து அது நம்ம ஒரு சடங்காச்சாரத்துக்காண்டி ஆண்டவர் கொடுக்கல. ஆண்டோடைய வார்த்தையை நம்ம தியானித்து இன்னும் அதிகமாக ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்கி வரணும். அவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது அவர் நம்மளோட பேசுகிற அந்த அனுபவத்துக்கு நம்ம வரணும். அவரோட சஞ்சரித்து எத்தனை பேர் பாருங்கள் பைபிளில் வாசிக்கும் பொழுது நம்ம அவங்களோட பேசினார் ஆண்டவர். அவங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பேசினார். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இன்றைக்கி செய்யணும்னு சொல்லி நான் ஜெபிக்கும் பொழுது எனக்கு ஒரு ஆண்டவர் ஊன்றுதல்னால தான் இந்த வார்த்தையை நான் எடுத்தேன். வார்த்தை நம்ம புதன்கிழமை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அந்த 40 நாள் நம்ம எல்லாத்தையும் வெறுத்து இருக்கணும், மற்ற முடிஞ்ச உடனே மற்ற எல்லாத்தையும் செய்யலாமே அப்படின்னு சொல்லி சிலர் இருப்பாங்க. அப்படி இருக்கிறது இல்லை. எப்பவுமே ஆண்டவரோட ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிற காரியத்தை எப்பவுமே இருக்கணும், டெய்லி இருக்கணும்னு சொல்றாரு. டெய்லி நம்ம சாப்பிடுவோம்ல, டெய்லி குளிக்கிறோம், டெய்லி எல்லாமே நம்ம ரொட்டேஷனாக செய்கிற எல்லா காரியத்தின் மாதிரி ஆண்டவரோட ஜெபிக்கிறதும் டெய்லி இருக்கணும். ஆனால் இன்னும் இதையே நம்ம சபையில் வச்சுருக்காங்கன்னாக்கி ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா அதில் நம்ம இன்னும் அதிகமாக ஏதோ ஒரு குறைகள் இருக்கலாம். இந்த குறைகளை நம்ம நிறைவாக்குறதுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்கி வரும் பொழுது இந்த வார்த்தையை நம்ம தியானிக்கும் பொழுது இன்னும் அதிகமாக நம்ம ஆண்டவரோட இடைபட முடியும், ஜெபிக்க முடியும், ஆண்டவர்கிட்ட பேச முடியும். அப்படிங்கிற காரியத்தை நம்ம கற்றுக்கொள்றதுக்கு தான் ஆண்டவர் இந்த மாதிரி காரியத்தை நம்ம சபைகளில் செய்கிறாங்க. அதனால் நம்ம இது ஒரு சடங்காச்சாரமாகவோ நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு நம்ம சரீரத்துக்கு ஏதோ ஒரு வெறுப்பு வச்சோன்னா நமக்கு ஏதோ கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நோக்கத்தோடு நம்ம செய்யக்கூடாது. ஆண்டோடைய வார்த்தை இன்னும் அதிகமாக தியானிக்கிறதுக்கு வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளைக்கு என்ன பண்ணுறாங்க, ஸ்பெஷலாக ஒரு ஸ்பீச்சரை கூப்பிட்டு நமக்கு ஸ்பீச் பண்ணி நல்லா இன்னும் அதிகமாக வளரணும் அப்படிங்கிறது தானே செய்கிறாங்க. அப்போ அப்படி வளரணுங்கும்போது நம்ம தினமும் வளர்கிறதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி அர்ப்பணிக்கணுங்கிறது தான் இந்த சாம்பல் புதனுடைய நோக்கமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம இன்றைக்கி தியானிப்போம். நம்ம தினமும் தியானிக்கும் பொழுது ஒவ்வொருத்தரை பற்றி நம்ம தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தந்து அவங்க வாழ்க்கையில் எப்படி செஞ்சாரோ அதை நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வார். இந்த காரியத்தை நம்ம கண்டுகொண்டு இந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியணும். வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நம்ம ஜெபிக்கிறதுக்கு நம்ம ஆண்டவர் வார்த்தையினால் தான் நம்ம எல்லாத்தையும் சிருஷ்டித்தார், வார்த்தையினால் தான் எல்லாத்தையும் நமக்கு தருகிறவர். அதனால் அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது நம்ம நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதனால் நம்ம வார்த்தையினால் பேசுகிறவர் நம்மளோட அந்த வார்த்தைக்கு பேசுகிறதுக்கு நம்ம இன்றைக்கி ஜெபிக்கிற பிள்ளைங்களாம் இன்றைக்கி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வசனத்தில் நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கும்பொழுது நிறைய காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதை தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். தியானிக்கும் பொழுதே நீங்கள் ஜெபத்தோடு தியானிங்க. வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாட்களில் விசேஷமான நாட்கள் நம்ம கொண்டாடுறதும் விசேஷமான காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த நாட்களிலே நாங்கள் ஏதோ உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பேச தெரியாதபடி தகப்பனே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பேசும்பொழுது நீங்கள் எங்களோடு பேசுகிற வார்த்தையை நாங்கள் கேட்டது கீழ்ப்படிந்து நடந்து செல்ல இந்த நாட்கள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தர வேண்டியதை கற்றிருந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாய் ஆண்டவரை ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் நாங்கள் இன்னும் அதிகமாய் ஆண்டவரை ஈடுபடவும் உம்முடைய சத்தத்தை கேட்குற பிள்ளைகளா என்னுடைய ஆடு என்னுடைய சத்தத்தை கேட்கும்னு சொன்னீங்களப்பா, அதுபோல் உங்களுடைய சத்தத்தை கேட்டு இந்த நாட்களில் நாங்கள் நடந்து செல்ல இன்னும் அதிகமாக உங்களுடைய சத்தத்தை கேட்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். அதை ஆவியானவர் மாத்திரம் தான் எங்களுக்கு செய்ய முடியும். அந்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளவும் ஒவ்வொருவரும் நாங்கள் ஜெபிக்க இன்னும் அதிகமாய் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை நீங்கள் தந்து இந்த நாட்களில் வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்து வழிநடத்த பொறுக்காக நன்றி செலுத்துறேன். துதிக்கிற மயமே எல்லாம் நமக்கு செலுத்து ஏசரிச்சு நாட்டில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வாசனை ஆனந்தமாக ஆர்ப்பரிப்போம், அன்பரில் களி கூறுவோம்.
கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் கருத்துடன் நன்றி சொல்வோம். பாடுவோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீதியின் பாதையில் நடத்துகிறார், நல்மேச்சலை நான் கண்டடைவே. நீதியின் பாதையில் நடத்துகிறார், நல்மேச்சலை நான் கண்டடைவே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதா ஆசைக்கப்படுவதில்லை. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதா ஆசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கூப்பிட்ட நாளில் குரலை கேட்டு பதில் தந்து தலையை உயர்த்தினாரே. கூப்பிட்ட நாளில் குரலை கேட்டு பதில் தந்து தலையை உயர்த்தினாரே. கைவிடாமல் விலகிடாமல் கரம் பற்றி நடத்துகிறார். கைவிடாமல் விலகிடாமல் கரம் பற்றி நடத்துகிறார். பாடுவோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆனந்தமாக ஆர்ப்பரிப்போம், அன்பரில் களி கூறுவோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் கருத்துடன் நன்றி சொல்வோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் கருத்துடன் நன்றி சொல்வோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் கருத்துடன் நன்றி சொல்வோம். இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கிற தலைப்பு என்னன்னா, இன்னைக்கு வார்த்தையினால ஆண்டவர் பேசணும் நம்மளோட. நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோட பேசணும். அப்படி பேசி ஆண்டவர் நடத்தின ஒவ்வொரு மனிதர்களை நம்ம தியானிக்கும் பொழுது நாமளும் அந்த காரியத்தை செய்ய முடியும். அதனால் அதுக்கு முக்கிய காரணம் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அதுதான் வந்து செஞ்சுருக்காங்க. அதனால ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்ச ஒரு மனுஷனை பற்றி நம்ம தியானிக்கலாம். ஆதியாகமம்
6வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன் கண்களில் கிருபை கிடைக்கி? கிருபைங்கும் போது நமக்கு இலவசமாக தர்றது. நம்ம ஆண்டவர்கிட்ட எவ்வளவு தூரத்துக்கு அவர் வசனத்துக்கு கீழ்ப்பிடிக்கிறோமோ அதில் தான் நமக்கு கிருபை கிடைக்குன்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் வசனங்களை படிக்கும் பொழுது அதுக்கு ரொம்ப நான் போகலை. நோவாவுக்கு வந்து ஆண்டவருடைய கண்களில் ஏன் கிருபை கிடைச்சுன்னா, அந்த நாட்களில் வந்து ஒரு பாவத்தில் விழுந்து கிடந்து அந்த நாட்களில் வந்து ரொம்ப பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்த நேரத்தில், மழையை காணாத நேரத்தில் அவர் வந்து நோவா வந்து நீதிமானா வாழ்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு வந்து அவர் வந்து அவர் குடும்பத்தோட அவர் வந்து காக்கப்படுறதுக்கு அவர் வந்து என்ன செஞ்சார், குடும்பத்தை வந்து சரியான இதில் நடத்துறாரு. இதில் எத்தனை காரியங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். குடும்பங்களை அதிகமாக அந்த அசுத்தம் நிறைஞ்ச வாழ்க்கை உலகத்தில் இருக்குது. எத்தனையோ உலகத்தில் வாழ்க்கை வந்து அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்கள் மத்தியில் தான் நம்ம வாழுதோம். ஆனால் இந்த நோவா காலத்தில் எத்தனையோ அந்த நாட்களில் எத்தனையோ பேர் வாழ்ந்துருப்பாங்க. வாழ்ந்துருக்கிற நாட்களில் பாவத்தில் கடந்து அவங்க பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்த நேரத்தில் அவர் வந்து என்ன செய்கிறாரு, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நீதிமானாக இருக்காருன்னு சொல்லி. ஆனால் முக்கியமாக என்னென்னா, ஆண்டவர் வந்து அவரோட கூட அவர் வந்து சஞ்சரிச்சார்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இந்த 6வது அதிகாரத்தில் ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி, ஒவ்வொரு நாளும் தேவனோடு அவர் சஞ்சரிக்கிறவராக இருக்கார். அப்போ நம்ம வந்து டெய்லி வந்து ஆண்டவரோட பேசுகிற அந்த அனுபவம், அந்த வார்த்தையின் மூலமாக அவங்களுக்கு வந்து அந்த வார்த்தையில் அவங்க ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்க. ஆனால் நம்ம வந்து என்ன செய்யணும், இன்னைக்கு வேதாகமம் இருக்குது, நம்ம வேதாகமத்தை தியானிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். நம்ம ஏதோ மற்றவங்க சொல்கிறத கேட்டுகிட்டே நம்ம வாழ்க்கையை நடத்தக்கூடாது. வார்த்தையில் ஆண்டவர் எப்படி சொல்லி மற்றவங்களை நடத்தினாரு, அது மாதிரி நம்மளை நடத்துவாருங்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் ஆண்டவர் வந்து ஒருத்தரையே எழுதி வச்சிருக்கிறாரு. அந்த காரியத்தை நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கும் அவர் வந்து குடும்பத்தை வந்து எப்படி காத்து வழி எடுத்திருக்காரு, பரிசுத்தமான வாழ்க்கை வாழறதுக்கு. இப்போ சொல்லுவாங்க, நாங்கள் இருக்கிற இடம் வந்து ஒரு சுத்தம் இல்லாத இடத்துக்கு போகிறோம், வேலைக்கு போகிறோம், இல்லாட்டா நாங்கள் இருக்கிற இடம் அப்படி இருக்குது, அதனால நாங்கள் அப்படி மாறிடுறோம் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை வந்து ஆண்டுடைய வார்த்தையினால கட்டப்பட்ட வாழ்க்கையாக வாழும் பொழுது நீதிமான மாற்றப்பட்ட நோவாவால் அவங்க குடும்பத்தை காப்பாற்றப்பட்ட முடியும்னாக்கி நம்மளையும் காத்துக்கொள்ள முடியும், நம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ள முடியும், பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லி அவங்களையும் நீதிமானம் ஆக்க முடியும். அதை தான் அவர் செஞ்சுருக்கிறத நம்ம பார்க்கோம். ஆனால் வந்து அவர் வந்து எத்தனையோ வருஷம் ஒரு குறிப்பாக சொல்கிறாங்க 120 வருஷம் அவர் வந்து பிரசங்கம் பண்ணார்னு சொல்லி. அப்போ அப்படி பிரசங்கம் பண்ணும் பொழுதும் இப்படி அந்த மழை வருது, நீங்கள் பரிசுத்தம் இல்லாமல் வாழ்றதுனால அழிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்லும் பொழுது அழிக்க போகிறாரு, நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, நீங்கள் பரிசுத்தமாக வாழ்றதுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடும்போது அவங்க யாருமே அதை வந்து இந்த மழை வெள்ளம் அதெல்லாம் வரவே இல்லை. அப்போ அவங்களுக்கு மழையும் இல்லாதனால இது என்ன இப்படி எல்லோரும் நம்ம வந்து ஒன்றுமே நடக்காத காரியத்தை சொல்லும் பொழுது பைத்தியம் தான் சொல்லுவாங்க. அப்படி வந்து அந்த ஆளை வந்து ஒரு ஒரு மனுஷனாகவே மதிக்காமல் ஆண்டவர் சொல்கிற வார்த்தைன்னு சொல்லி மதிக்காதபடி அவங்க இஷ்டப்படி நடந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்படி இருக்கும் பொழுது கூட ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருந்துச்சுன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் அதை தான் நீங்கள் நல்லா தியானிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ அசுத்தங்கள் சுத்தமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் சுத்தமாக நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி பாதுகாக்காருங்கிறது தான் நோவா வாழ்க்கையில் நம்ம பார்க்கோம். நோவா வாழ்க்கையில் நமக்கு அவர் மாத்திரமல்ல, அவருடைய குடும்பத்தை, அவருடைய பிள்ளைங்க, இப்போ மருமக வர்றாங்க, எல்லாம் மருமக எல்லாத்தையுமே பாதுகாத்து அவர் வந்து அந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. அதனால தான் பாதுகாக்கப்படுதாருன்னு சொல்லி பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பரிசுத்தமாக வாழ்றது ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது, பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யறதுக்கே முடியாது. ஆனால் நம்ம பரிசுத்தம் வந்து நமக்கு சொத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த பரிசுத்தத்தில் நம்ம முக்கியமாக நீதிமானம் மாற்றுறதுக்கு ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைங்களா, பரிசுத்த ஆவியை பெற்ற பிள்ளைங்களா இன்னைக்கு வாழ்றதுக்கு ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதனால நோவா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கி அவர் வந்து ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதுக்கு கீழ்ப்படிதது மாத்திரமில்லை, நடக்காத ஒரு காரியத்தை கூட நடக்கும் அப்படிங்கிற காரியத்தை இந்த ஆபிரகாம் மாதிரி தான். எப்படி இப்படி மழையே இல்லையே, எப்படி வெள்ளம் வரும், எப்படி வெள்ளம் அழிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் வந்து ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்ட மாதிரியே இல்லை. பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் நடக்காத போது நம்ம கேள்வி கேட்கும். ஆண்டவரே ஏன் இதை செய்யலை, ஏன் எங்களுக்கு நடக்கலை, ஏன் இந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்கும். பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேள்வி இந்த நோவா கேட்ட மாதிரியே நமக்கு தெரியவே இல்லை. பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் நம்மளும் நமக்கு இது ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு பெரிய காரியங்களை நமக்கு கற்றுத்தருங்கிறதுல இந்த நோவா வந்து நமக்கு ஒன்றும் தெரியலன்னா பரவாயில்ல, நம்ம ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுனால இந்த குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியத்தை மாத்திரம் இந்த நீங்கள் படிக்கலாம். ஒரு பேழையை உண்டாக்கு அப்படின்னு சொல்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் அவர் வந்து அந்த காரியத்தை செய்கிறாருன்னு பார்க்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருமே கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கையில் செய்கிறோமா, இல்லாட்டா நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ வர்றதை நம்ம செஞ்சுட்டு இருக்கோமா அப்படிங்கிறது இதில் நிறைய காரியங்கள் இருக்குது.
சில காரியங்கள் நம்ம தியானிக்கலாம். அப்போ பாருங்கள், அவர் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பேழையை செய்யுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னோன்னே அந்த பேழையை செய்கிறாரு. அந்த பேழையினுடைய அளவை பார்த்தோம்னாக்கி, நம்ம ஒரு வீடு, சின்ன வீடு கட்டுறதுக்கு நம்ம வந்து அளவு போட்டு என்னெல்லாமோ செய்கிறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அந்த பணத்துக்கு மற்ற எல்லாத்துக்குமே நம்ம ரெடியாக வச்சுருந்தா தான் செய்ய முடியும். அப்படியே ஆட்களை வச்சு செய்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். அந்த நாட்களில் எப்படி செஞ்சார் அப்படிங்கிற ஒரு காரியத்தெல்லாம் நம்ம தியானிக்கும் பொழுது நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அந்த பேழையினுடைய அளவை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி 450 அடி நீளமாமா. நீளம் மாத்திரம் இந்த போட்டினுடைய நீளம். போட்டு மாதிரி தான் செஞ்சுருக்கிறாரு. அதை இன்னைக்கு கூட கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிலாம் நிறையா அந்த வரைபடங்கள்லாம் போட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ 75 அடி அகலமாமா, அகலம் மாத்திரம். அப்புறம் வந்து உயரம் வந்து 45 அடி உயரத்தில் செஞ்சுருக்கிறாரு. இப்போ வந்து இதெல்லாம் வந்து அவர் சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு இப்போ இந்த மோசைக்கு சொல்கிறாருல, உடன் எப்படி செய்யணும், இந்த மாதிரி கூடாரம் எப்படி போடணும், இங்கே அளவெல்லாம் சொல்லுவார்ல, அது மாதிரி இவருக்கும் ஒரு அளவு. அந்த அளவை செய்யும் பொழுது இவ்வளோ பெரிய அகலமாக, இவ்வளோ நீளமாக, இவ்வளோ பெரிய உயரமாக நான் எப்படி ஆண்டவரை செய்கிறது? என் பிள்ளைய 3 பிள்ளைங்க இருக்காங்க, நாங்கள் 3 மருமக இருக்கா, 8 பேரை வச்சுட்டு இவ்வளோ பெரிய காரியத்தை எப்படி செய்ய முடியும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டதாகவே வேதத்தில் இல்லை. ஆனால் செஞ்சுருக்கிறாரு. ஏன்னா அவங்க இருந்த மக்களை தான் செஞ்சுருப்பார். செஞ்சுருந்தாலும் அவங்க கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொன்ன காரியத்தை நமக்கு செய்கிறதுக்கு ஆள் வேணுமேன்னு சொல்லி செய்கிறாங்க. அப்போ அந்த காரியத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு தான் அவர் கீழ்ப்படிதை நம்ம பார்க்கும். அப்போ எப்படி செய்ய போகிறேன், எப்படி இந்த காரியத்தில் நான் இந்த வேலையை செய்கிறதுக்கு நான் செய்ய போகிறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கவும் செய்யலை. ஆண்டவர் வந்து நான் எப்படி செஞ்சு முடிக்க போகிறேன், இதை இவ்வளோத்துக்கும் செலவு எவ்வளோ ஆகும், அதெல்லாம் நான் எப்படி செய்ய முடியும்னு சொல்லி ஒரு கேள்வி கூட கேட்காதனால, அது ஏன் கேட்கலன்னா ஆண்டவரோட சஞ்சரிக்க ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் பற்றி நல்லா தெரியும். ஆண்டவர் செய்கிறத தான் சொல்லுவார், அப்படிங்கிற காரியத்தை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் அவர்கிட்ட இருந்ததுனால தான் நோவா வந்து என்ன செஞ்சார், அந்த விசுவாசத்தில் பெரிய காரியத்தை செஞ்சதை நம்ம பார்க்கோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பேழையை செய்கிறதுக்கு பொருட்கள் எவ்வளோ பொருட்கள் போயிடுச்சுன்னு சொல்லியும் ஒரு கணக்கு ஒரு இது எழுதியிருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா இந்த பேழைக்கு உண்டு பண்ணுறது, அந்த பேழையை உண்டு பண்ணுறதுக்கு பெரிய ஒரு 300 பெரிய லாரி நிறையா பொருட்கள்லாம் போகணுமாமா. அப்போ அந்த நாட்களில் 300 லாரியை எப்படி கொண்டு போய் அவர் என்ன மாதிரி செஞ்சுருப்பாருன்னு, ஒரு லாரியில் ஒரு செங்கலை இறக்கிறதுக்குள்ளே, ஒரு மண்ணை இறக்கிறதுக்குள்ள நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்கள். அவங்க பாருங்கள், அந்த நாட்களில் 300 பெரிய லாரி. அதுவும் அந்த நாட்களில் லாரிலாம் பெரிய பெரிய லாரியாக இருந்திருக்குது. அந்த லாரியை அவங்க வந்து கொண்டு போய் அந்த போட்டை வந்து அவர் செஞ்சுருக்கிறாரு. எப்படி ஒரு ஞானத்தோடு செஞ்சுருக்காரு. ஆண்டவர் வந்து அவருக்கு உதவி செஞ்சு ஆண்டவரோட பேசுனதுனால தான் இது நடந்ததுன்னு சொல்லி தான் நான் சொல்கிறேன். அதனால் நம்ம பேசணும், ஆண்டவரோட பேசணும். ஆண்டவர் நம்மளோட பேசி சொன்ன காரியத்தை எப்படி நடத்திருக்காரு பாருங்க, ஆச்சரியமா. அடுத்தது 7000 வகையான மிருகங்கள், அந்த பறவைகள்லாம் எல்லாத்தையும் ஜோடி ஜோடி வைக்க சொன்னாங்க. 7000த்துக்கும் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். அப்போ வந்து ஆண்டவர் கொடுத்த எச்சரிப்பின் சத்தம், அப்புறம் வந்து வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு எல்லாத்தையும் அழிக்க போகிறேன், ஒன்றை வந்து பாதுகாக்க போகிறேங்கிற ஒரு இதுக்கு இதை செய்ய அப்படின்னு சொன்ன காரியத்தை எல்லாத்தையும் இந்த மிருகங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி, நான் ஒரு செய்தி கேட்டேன், இந்த மிருகங்கள்லாம் எல்லா மிருகங்களையும் ஜோடி ஜோடி அவர் கொண்டாந்து என்னைக்கு முடிக்க முடியும்? அது வந்து ஒன்று ஆண்டவர் வந்து சொல்றாரு, நான் சொன்னபடி நீ பேழையை மட்டும் உருவாக்கு, நான் சொன்னபடி நீ கீழ்ப்படிஞ்சு அதை செய், இந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நீ செய்யும் பொழுது நீ எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி போட்டு செஞ்சு முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி முடிந்ததுன்னு ஒரு சவுண்டு கொடுத்தோன்னா எல்லா மிருகங்க ஜீவனும் பறவைகள் எல்லாமே ஜோடி ஜோடியாக உனக்கு வரும், நீ ஒன்றும் தேடி போக வேண்டாம் அப்படிங்கிற. அப்போ அந்த காரியத்தை யார் செய்தார்? மோசைக்கு செஞ்ச மாதிரி ஆண்டவர் தான் செய்கிறாரு. ஆண்டவர் சொன்னதை நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய காரியத்தை அவர் செய்கிறதா நமக்கு சொல்கிறாரு. அதனால் ஆண்டவர் கிருபை கிடைக்கினாலே நம்ம வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவருடைய வசனத்தை தேடுகிற பிள்ளைங்களா, உண்மையாக ஆண்டவரை தேடுகிற பிள்ளைங்களா இருக்கும் பொழுது அந்த எந்த பெரிய ஒழுக்கக்கேட்டில் நம்ம இருந்தாலும் சரி ஆண்டவருடைய வாழ்க்கை விலகி இருக்கணும். அதுக்கு விலகி இருந்தோம்னாக்கி நம்முடைய ஆண்டவர் வந்து நம்மளை வந்து கிருபை தந்து நம்மளை நடத்துகிறவர். நோவா பற்றி நிறைய படிக்கலாம். ஆனால் நோவா வந்து கீழ்ப்படிஞ்சதுனால அவருடைய பிள்ளைங்களை குடும்பத்தை பாதுகாத்தது மாத்திரமல்ல, நமக்கு முன்மாதிரியாக இருக்குது. பார்த்தீங்களா, இன்றைக்கி பாருங்கள் எப்படி நம்ம குடும்பங்கள் இருக்குது, நம்ம குடும்பங்களில் பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் பரிசுத்தத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்போ தான் அந்த பிள்ளைங்க வந்து பரிசுத்தமாக வாழ்வாங்க. அந்த பரிசுத்தத்தில் வாழும் பொழுது நோவா பிள்ளைங்களுக்கு அவங்க பிள்ளைங்கன்னு சொல்லி தலைமுறையாக அந்த கீழ்ப்படுதல், இந்த ஆண்டவரோட சஞ்சரிச்சார் பார்த்தீங்களா, ஆண்டவரோட பேசினார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேசுகிற அனுபவத்துக்குள்ள பிள்ளைங்களும் வருவாங்களே. அந்த காரியத்தை செய்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு கற்றுக் கொடுக்கணும். இந்த காரியங்களில் பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு இருந்ததுனால, ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டதுனால, அசுத்தமாக இருந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் மத்தியில் ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் சொன்ன காரியத்தை செஞ்சு ஆண்டவருடைய குடும்பத்தை மாத்திரம் இல்லை மற்றவங்களையும் ஆண்டவர் பாருங்கள். நமக்கு எத்தனை பேருக்கு இது பிரயோஜனமாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த படிக்கும் பொழுது ஆண்டவருடைய கண்ணில் கிருபை கிடைச்சி ஒரு முடியாத காரியத்தை ஆண்டவர் செய்ய சொன்னதை செஞ்சு
அவரோட கூட பேசணும்ல செஞ்சு எல்லாத்தையும் செஞ்சுருக்கிறாரு. இது மாதிரி நாமளும் பேசும் பொழுது ஆண்டவர் நம்மளோட கூட பேசி என்ன சொல்கிறாரோ அது கீழ்ப்படியும் போது நமக்கு நடத்துவார் எல்லாத்தையும் சொல்லி இந்த காரியத்தில் நம்ம படிக்கும் பொழுது இதுக்கு கீழ்ப்படிவோம். ஆண்டோடைய வார்த்தையின் மூலமாக தான் பேசுகிறவர். வார்த்தையின் மூலமாக தான் சிருஷ்டித்தார், வார்த்தையின் மூலம் தான் சுகம் கொடுத்தாரு, வார்த்தையை அனுப்பி தான் சுகம் தந்தார். அதுபோல் வார்த்தையினால் தான் எல்லாத்தையும் செய்து முடிக்கிறவர். அதனால் யோவேல் 2:28 சொன்னார், நான் கடைசி நாட்டில் மாம்சமான யாவர் மேலே நான் ஆவி ஊற்றுவேன்னு சொல்லி சொன்ன வார்த்தை அப்போஸ்தலர் காலத்தில் 2:17 நிறைவேறிச்சு. அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது தான் பலன் தந்து நீங்கள் எல்லாத்தையும் சாட்சிகளாக இருப்பீங்கன்னு சொன்னார். அந்த வார்த்தை தான், வார்த்தையினால் தான் எல்லாத்தையும் செய்தார். அந்த வார்த்தை நமக்கு நிறைவேறதுக்கு நம்ம வார்த்தையினால் அவர் வார்த்தையை பற்றி பிடித்து கொண்டு அவர் வார்த்தையை ஒவ்வொரு நாளும் தியானித்து அவரோட கூட ஜெபம் பண்ணி அவர் நம்மளோட கூட பேசுகிற அனுபவத்துக்கு நம்ம வரணும். ஜெபங்கிறதே நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுறது, ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறது, ஆண்டவர் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்கறது, ஆண்டவர் நம்மளோட கூட பேசுறது. ஆனால் நமக்கு எந்த காரியத்தை செய்யணுங்கிற கற்றுத்தர இருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு நம்ம ஜெபத்துக்கு பதில் தருகிற ஆண்டவர். அதனால நம்ம எப்பவும் பேசுகிற அனுபவத்துக்கு நம்ம வர்றதுக்கு இந்த நாட்களில் அர்ப்பணித்து மனம் திரும்புதல் ஒரு பெரிய காரியம். அதெல்லாம் வசனத்தின் மூலமாக ஆண்டவர் தான் செய்ய முடியும். மனம் திரும்புதல் நாம் இஷ்டப்படி போயெல்லாம் மனம் திரும்ப முடியாது. ஆண்டோடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டோடைய ஆவியானவர் செய்கிற காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் அதை செய்து முடிப்பார். அதனால நம்ம குடும்பங்களை பிள்ளைங்களை எல்லாத்தையுமே இந்த நாட்களில் வசனங்களை தியானிக்கிறதுல ஆண்டவரோடு பேசி ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிற அனுபவத்துக்கு இந்த நாட்களில் நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் பொழுது நம்ம கடந்து வருவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த சாம்பல்னாலே மனம் திரும்புதலுக்கு, அந்த சாம்பல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அது மனம் திரும்பி வரணும் அப்படிங்கிற அழைப்பை தான் ஆண்டவர் கூட. சாம்பல்லேருந்து அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்காரு. சிங்காரத்தை கொடுக்குற ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வர்றது தான் இந்த சாம்பல் புதன்கிறதுக்கு நம்ம கொண்டாடுறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. அதனால் அசுத்தம் நீங்கி நம்ம சுத்தமாக இருக்கணும். கடவுள் மாத்திரம்தான் இதை சுத்தப்படுத்த முடியும். அவர் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் நமக்கு இந்த முழுமையாக இந்த வாழ்க்கையை நம்ம தர முடியும். அப்படிங்கிற ஒரு ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா தான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அவருடைய சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். முக்கியமாக நம்ம சித்தத்துக்கே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணுங்கிறதே ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவரே உங்கள் சித்தம் செய்கிறதுக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாட்களில் நீங்கள் உங்களுடைய சித்தத்தை செஞ்சு நாங்கள் முற்றிலுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைங்களா அந்த நோவாவை போல இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த நாட்களில் செய்வார். ஒவ்வொரு நாள் நம்ம ஒவ்வொரு வசனத்தை தியானிப்போம். ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறதுக்கு இன்னைக்கு ஜெபிப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துற சுவாமி. உடைய கிருபை எங்களுக்கு போதுமானதா இருக்கட்டப்பா. நோவா காலத்திலே அவர் எப்படி ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாங்களோ, பிள்ளைகளை ரட்சிக்க கொண்டு வந்தாங்களோ ஆண்டவரே, நீதிமானா மாற்றினாரா ஆண்டவரே, அப்படி பரிசுத்த வாழ்க்கைகளே வாழ எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் நீங்க ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி என்று ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீங்க பெரிய காரியத்தை செய்ய போறக்கா நன்றி செலுத்துற சுவாமி. ஆண்டவரே, எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து வார்த்தை கீழ்ப்படிந்து ஆண்டவரே மோடு சஞ்சரித்த பொழுது நீர் பேசின வார்த்தை கீழ்ப்படிஞ்சு ஆண்டவரே வேலையை செய்ய எப்படி என்று கேள்வி கேட்காதபடி ஆண்டவரை செய்து முடித்த காரியத்தை ஆச்சரியமாக நடத்தி வந்த காரியத்தை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கீழ்ப்படிந்து உம்மோடு பேசி நீர் எங்களோடு கூட பேசுவதை நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டு அதன்படி நாங்கள் நடக்கும் பொழுது எப்படிப்பட்ட பெரிய காரியங்களையும் நாங்கள் ஆண்டவரை சுலபமாய் சாதிக்க முடியும் என்று எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கீங்களே அக்கா நன்றி செலுத்துகிற சுவாமி. பெரிய காரியங்களை செய்ய எங்களுக்கு ஆண்டவரை உதவி செய்கிறவராக இருக்கீங்க, நன்றி செலுத்துகிறப்பா. எங்களாலே கூடாது, ஆனாலும் ஆண்டவரை உம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது பெரிய காரியங்களை செய்ய எங்களை பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர் என்பதை இந்த நாட்களில் நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. அதிலே நாங்கள் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் வேத வசனங்களிலே ஆண்டவரை கீழ்ப்படியவும் வசனங்களை தியானிக்கவும் அதுக்கு ஆண்டவரை கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் காணப்படும், மனம் திரும்பி ஜீவ பலியா முழுவதுமாக உங்களுக்கு உங்களுடைய கருத்துல அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாக காணப்படவும் எங்களுடைய சித்தம் அல்ல உங்களுடைய சித்தம் ஆகடவுன்னு நீங்க சொன்னீங்களப்பா. அதன்படி நாங்களும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக காணப்பட இந்த நாட்களில் எங்களுக்கு விசேஷமா எங்களை நடச்சலுமா ஜெபிக்கிற சுவாமி. நாங்கள் ஏனோ உலக பிரகாரமாக நாங்கள் ஒரு காரியத்தை செய்யாதபடி உமக்கு பிரியமான காரியத்தை செய்து உங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய திருப்பத்தை நாங்கள் புதிய மாற்றத்தை நாங்கள் கண்டுகொண்டு எங்களுடைய வாழ்க்கையில வாழ அநேகருக்கு சாட்சிகளாக நிற்கத்தக்கதான கிருபை ஆவியானவர் தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறப்பா. நாங்கள் எப்படி செய்து வழிநடத்த போறக்கா நன்றி செலுத்துறோம். எங்களுடைய ஜபத்துக்கு பதில் கொடுத்துக்கொள்ளுன்னா நன்றி செலுத்துறேன். துதிக்கான மாய்மை எல்லாம் உமக்கு செலுத்த ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த நாட்களிலே தகப்பனே இந்த உபவாச நாட்களிலே ஆண்டவரே ஏதோ உடலை மாத்திரம் நாங்கள் உபவாசத்துக்கு கொடுக்காதபடி ஆண்டவரிடத்துல ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தை கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாய் காணப்பட அநேக பிள்ளைகள் நீ எழுப்ப போவதற்காக நம்ம நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை.
சேபத்தை கேட்டு பயிர் கொடுத்துக்கிட்டே இந்த விசுவாசத்தை எங்களுக்கு தாருங்க. அப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் தந்து வழிநடத்த பொருட்காக நன்றி செலுத்துறோம். மறுபடியும் அவங்க சமூகத்தில் வறுமுறை எங்களை காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் மகே செலுத்துறேன். ஏசு நான் ஜெபங்கள் நல்ல பிதாவை